என்னோட ஃபேஸ்புக் பேஜை பாருங்கள். என்னோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் வெறும் 238 மட்டும்தான். இப்போ என்னோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இன்சைட்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே டேட்ஸில் லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே கொடுக்குறேன். பாருங்கள், என்னோட டோட்டல் வியூ வெறும் 495 வியூஸ் மட்டும்தான். பட் எனக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு. இது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபேஸ்புக் வழியாக எப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதை பற்றியும் இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் மட்டும்தான். ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் கண்டென்ட் போட்டு அது வழியாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுனா எல்லாரும் சொல்கிறது என்ன? யூடியூப். பட் யூடியூப்பை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 4000 ஹார்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ முன்னாடியும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இது போல் சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் இருந்தது. பட் கான்டென்ட் மானிட்டைசேஷன் ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பொறுத்தவரை யார் வேணாலும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் எனக்கும் இப்போ எலிஜிபிலிட்டி கிடைச்சிருக்கு. ஆல்சோ யூடியூப்பை பொறுத்தவரை நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோ ஆர் ரீல்ஸ் போட்டால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட், ஸ்டோரி, ரீல்ஸ் இப்படி எதை போஸ்ட் பண்ணாலும் அது வழியாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போது என்னோட மெயின் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டுக்குள்ளே உங்களுக்கு போகிறேன், அதை காட்டுறேன் பாருங்கள். அதில் இன்சைட்ஸ்குள்ளே போகிறேன். லாஸ்ட் 28 டேஸுக்கு என்னோட ரீல்ஸ், ஸ்டோரிஸ், டெக்ஸ்ட்டுக்கு வந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா 3.7 மில்லியன். அண்ட் அதுக்கு எனக்கு கிடைச்ச ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா $41, அதாவது 3200 ருபீஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக கண்டென்ட் போடுறவங்களுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் $100 ரீச் பண்ணதும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை அனுப்பிடுவாங்க. நான் $100 ரீச் பண்ணதும் எனக்கு அமௌண்ட் வரும்ல, அதை ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷனை பொறுத்தவரை நீங்கள் ரீல்ஸ் மட்டும்தான் போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் போட்டாலும் இது போல் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் பேஜ்லேயே இருக்குது. தேவைப்படுறவங்க ஒரு அதை நீங்கள் ரீட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. சரி, எப்படி இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் உங்கள் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணதும் அதில் கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கொடுங்க. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி மினிமம் 5 ரீல்ஸ் ஆர் 10 டெக்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். இது கம்பல்சரிலாம் இல்லைங்க. பட் நான் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தேன். தென் எனக்கு அது அப்ரூவும் ஆயிடுச்சு. ஸோ இதே போல் உங்களுக்கும் கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் அனிமேட்டட் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஸ்கில் டு பே சேனலை பாருங்கள். நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். ஆல்சோ நம்ம வீடியோஸில் சொல்கிற எல்லா டூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 100% ஃப்ரீ டூல்ஸ் மட்டும்தாங்க. ஆல்சோ கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் மானிட்டைசேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த ஷார்ட் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ஃபேஸ்லெஸ் சேனல் கிரியேட் பண்ணணும், யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கில் டு பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.